அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பொருளாதாரத்தை தேடுவோம், எவ்வளவும் தேடலாம். கோடீஸ்வரன் அதுக்கு மேல இப்போ இன்றைக்கு அலான் மாஸ்க்ன்றா அந்த இடத்துல நம்ம நிற்போம், பிரச்சனை இல்லை, தேடலாம். ஆனால் ஹலாலாக தேட வேண்டும், ஹலாலாக பொருளாதாரம் தேட வேண்டும். ஹராமான முறையில் பொருளாதாரத்தை தேடி விடாதீர்கள். அதிலேயும் குறிப்பாக நுணுக்கமாக நம்முடைய பொருளாதாரத்தில் நம்ம கவனம் செலுத்த வேண்டும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக இருக்கும்போது அவர்கிட்ட ஒரு குலாம் இருந்தார், ஒரு சர்வன்ட் இருந்தார். அவர் ஒரு உணவு கொண்டு வந்து கொடுத்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு உணவு கொண்டு வந்து கொடுத்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு பிடிச்ச உணவு மாஷா அல்லாஹ் கொண்டு வந்து கொடுத்த உடனே விரும்பி சாப்பிட ஆரம்பித்தார்கள். அப்ப சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது இந்த குலாம் கேட்கிறார், அபூபக்கரே இந்த உணவு எப்படி வந்தேன்னு தெரியுமா என்று சொல்லிட்டு அந்த உணவு வந்த கதையை சொல்றார். நான் ஜாஹிலிய காலத்தில் இருக்கும்போது, இஸ்லாத்துக்கு முந்தின காலத்தில் மக்காவில் இருக்கும்போது ஒருவர் என்னிடம் ஜோசியம் கேட்டார், சோதிடம். ஆனால் எனக்கு இந்த சோதிடம் சொல்றதுக்கு ஜோசியம் சொல்றதுக்கு அறிவு இருக்கல, ஆனால் சும்மா பிடிச்சி விட்டு அடிச்சேன். அப்ப அந்த காலத்தில் ஜோசியம் சொன்னால் அதற்கு கூலி தருவார்கள். இந்த மனுஷன் என்னிட்ட ஜோசியம் கேட்டார், ஆனா கூலி தரல, போயிட்டார். இன்று அவரை சந்தித்தேன், அவர் அந்த காசை கொடுத்தார், எடுத்துட்டு வந்து அதுக்கு தான் இந்த உணவை வாங்கினேன். இதுல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு என்ன பிரச்சனை இருக்கா? மார்க்க அடிப்படையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இப்ப நான் ஹராமான ஒரு தொழில் செய்கிறேன், என்னுடைய பிள்ளைகள் என்னில் டிபெண்டன்ட், தங்கி இருக்கிற பிள்ளைகள். இப்ப நான் ஹராமான தொழில் செய்கிறேன் என்பதற்காக என்னுடைய பொருளாதாரத்தை என்னுடைய பிள்ளைகள் பயன்படுத்தக்கூடாது என்பதில்லை. ஏனென்றால் அவர்கள் சின்னவர்கள், அவர்கள் தனியாக தொழில் செய்யக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு ஆற்றல் இல்லை. எனவே அவர்கள் என்னுடைய பொருளாதாரத்தை பயன்படுத்தினால் அவர்கள் குற்றவாளிகள் கிடையாது. நான் ஒரு எலக்ட்ரிஷியன், இவர் வீட்டை என்னை கூப்பிடுகிறார் ஒரு வேலைக்காக வேண்டி. ஆனால் அவர் தொழிலே, சும்மா உதாரணத்தை சொல்றேன், வட்டி. இப்போ நான் எலக்ட்ரிக் வேலையை முடிச்சுட்டு சொல்றேன், என் அமௌண்ட் 200 ரியால் அவர் தந்துட்டார். எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு ஹலால் அந்த 200 ரியால். இதே போலதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு அது ஹலால். ஆனால் அவர்கள் இந்த தத்துவத்தை சரியாக புரிந்திருந்தார்கள். என்னுடைய உடம்பில் ஒரு கவளம் உணவு நுழைந்தாலும் ஹலாலாகத்தான் நுழைய வேண்டும் என்கிற பாலிசி அவர்கள் குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் புரிந்து கொண்ட அந்த உண்மை அவர்களை இயக்கியது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கையில் இருந்ததை தூக்கி எறிந்தார்கள், வாயில் இருந்ததை துப்பினார்கள், தன்னுடைய விரல்களை வாய்க்குள் போட்டு வாந்தி எடுத்தார்கள். மேக்சிமம் வாந்தி எடுத்து விட்டு தன்னுடைய 2 கரங்களையும் வானத்தை நோக்கி உயர்த்தி சொன்னார்கள், யா அல்லாஹ், என்னால் முடியுமானவரை வாந்தி எடுத்து விட்டேன், என்னுடைய சக்திக்கு மீறி என்னுடைய உடம்பில் கலந்தது, என்னுடைய இரத்தத்தில் கலந்தது, இதற்காக நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் என்றார். இன்றைக்கு நம்ம எப்படி வாந்தி எடுக்கிறது? எத்தனை ஏமாற்று தொழில்ல சுப்ஹானல்லாஹ். சின்ன கள்ளன் நம்முடைய சமூகத்தில் ஒரு 10 ரூபா திருடித்தான் என்றால், ஒரு கோழியை திருடி விட்டான் என்றால், ஒரு வாழைப்பழத்தை திருடினால் அவன் டேமேஜ். லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் திருடினால் விஐபி, மஸ்ஜிதில் சீஃப் கெஸ்ட், ஊர் நிகழ்ச்சிகளில் அவன்தான் பிரதம அதிதி. எப்படி நிலைமை மாறிட்டு இருப்பார்? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்இகாசுல் உமூர் மின் அலாமாத்திஸ் ஸா, நிலைமைகள் தலைகீழாக மாறுவது மறுமை நாளின் அடையாளம் என்று சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளை, பொருளாதார விஷயத்தில் மிக பேணுதல் தேவை. அதிலையும் இப்ப ட்ரெண்ட் என்னன்னா பிசினஸ் பிசினஸ் பிசினஸ், ஆன்லைன் பிசினஸ், அந்த பிசினஸ், இந்த பிசினஸ், பிசினஸ் அப்படி ஃபுல்லா பிசினஸ் உலகமாகவே மாறிச்சு. பிசினஸ் தெரியும் முதல் இல்லை. இப்ப யாரு தேவை? இன்வெஸ்டர்ஸ் தேவை. பொய்யை சொல்லி சொல்லி இன்வெஸ்டர்களை எடுத்து
அந்த இன்வெஸ்டர்களை ஏமாற்றுவது என்பது இப்போது ஒரு கைவந்த கலையாக மாறியிருக்கிறது பெரும்பாலானவர்கள். அதனால அப்பாவி மக்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு தனிப்பட்ட அட்வைஸ், இது ஃபத்துவா இல்லை, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்று போகக்குள்ள 1000 தடவை யோசிச்சு தயவு செய்து சரியான எக்ரிமெண்ட்கள் எழுதி தேவையான ஆவணங்களை சட்ட ரீதியாக உருவாக்கி போட்டு போங்க. இல்லைன்றால் இப்ப நம்ம மாசம் மாசம் கஷ்டப்பட்டு உழைச்ச ஒரு தொகையை சேர்த்து எடுக்கிறோம். நமக்கும் என்ன ஆசைன்னா இந்த காலத்துக்கு வாழும். எனவே வார இன்கம் போதாது, அல்லது நாட்டில் வெளிநாட்டில் மிச்ச நாளைக்கு இருக்க முடியாது, நமக்கு ஊருக்கு போகணும். எனவே இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு ரூட் கிடைக்குது என்றால் நம்ம அதை பயன்படுத்த நினைக்கிறோம். ஆனால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிடுகிறவர்களுடைய எண்ணங்கள் தூய்மை இல்லை. நான் சும்மா அனுபவத்தின் அடிப்படையில் சொல்லுகிறேன். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அழைத்த நிறைய பேர் இன்று தலைமறைவாகி இருக்கிறார்கள், பொய் சொல்லுகிறார்கள், ஏமாற்றுகிறார்கள். அவர்களால் மேக்சிமம் என்ன பாவங்கள் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்கிறார்கள். இவர்கிட்ட வாங்கி அவருக்கு ப்ராஃபிட் கொடுக்கிறது, அவர்கிட்ட வாங்கி இவருக்கு ப்ராஃபிட் கொடுக்கிறது, இப்படி 100 பேரை ஷேர் ஹோல்டரை ஆக்கி போட்டு கடைசியில் அப்ஸ்கொண்டாக தலைமுறை. மிக கவனமாக இருங்கள். இது ஒரு விழிப்புணர்வுக்காக நான் சொல்லக்கூடிய செய்தி. நம்ம நினைப்போம் இவரா, சில நேரம் முபாரக் மதனி கூட வந்து உங்கள்ட்ட இன்வெஸ்ட்மெண்ட் கேட்கலாம். எல்லாரும் அப்படி நினைக்கிறோம். முபாரக் மதனின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், இவர் மாஷா அல்லாஹ் நல்லா பயன் பண்ணுவார், நல்ல நம்பகமானவர். கடைசியில அவர் இன்னும் ஒருவர்கிட்ட ஏமாறுவார். ஏமாந்து அவ்வளவும் கேள்விப்படுறோம். முக்கியமான தாயிகள் சிலர் கூட இப்படி போய் ஏமாந்து அவரை நம்பி கொடுத்தார்கள், கடைசியில் அவரை டேமேஜ் பண்ணுவார். இதுல இந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்ற பேரில் மக்களை ஏமாற்ற நினைக்கிறவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு மனச்சாட்சி இருக்கும். நான் பேசும்போது சிலருக்கு இந்த இடத்தில் இருந்தாலும் படும், அல்லது சோசியல் மீடியாக்கள்ல கேட்கும் போது மனசுக்கு படும். ஒரு கேவலம், பிச்சை எடுங்க. இதை விட லேசி பிச்சை எடுக்கலாம். பள்ளிக்கு முன்னால நான் வேதனையோடு இந்த செய்தியை பதிவு செய்கிறேன். ஏனென்றால் நம்முடைய சில சகோதரர்கள் அப்படி கேவலமாக நடந்திருக்கிறார்கள். அமௌண்ட் வந்து சின்ன அமௌண்ட்டுகள் அல்ல, கோடிக்கணக்கான அமௌண்ட்டுகள். நீங்கள் இப்படி மக்களை ஏமாற்றி அவர்களுடைய பணங்களை பறித்தெடுப்பதை விட பள்ளிவாசலுக்கு முன்னால் வெள்ளை விரித்து நீங்கள் தேவையான முகத்தை மறைச்சு கொள்ளுங்க, கண்ணியமா இருக்கும். அது உங்களை நரகத்துக்கு கொண்டு போகாது. உங்களோட பிள்ளைக்கு வெக்கம் இல்லையா? இப்படி காசு உழைத்து உங்களுடைய பிள்ளைக்கு பால்மா வாங்கி கொடுக்கிறீர்களே, இப்படி சம்பாதித்து உங்களுடைய பிள்ளைக்கு நீங்கள் மருந்து வாங்கி கொடுக்கிறீர்களே, உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் உணவு வாங்கி கொடுக்கிறீர்களே, கொஞ்சமேனும் கூச்சம் வெட்கம் இல்லையா என்பதை அப்படிப்பட்டவர்கள் யோசிக்க வேண்டும்.